வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம சேனலோட ஃபாலோவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார், யூடியூப்பில் நிறைய ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் பெண்ணுக்கு மாங்கல்ய தோஷம்னு சொல்கிறாங்களே, பெண்ணோட கணவர் சீக்கிரமாக இறந்துடுவதாக சொல்கிறாங்களே, இது எப்படி கணக்கெடுக்கிறது, இது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம முதல்ல இங்கே என்ன தவறு நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அம்மா அவங்க சொல்லக்கூடிய முழுமையான விவரத்தையும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அல்லது ஜோதிடர் சில விஷயங்களை சொல்ல மறந்துருக்கலாம். இதனுடைய உண்மையான சாராம்சத்தை பார்ப்போம். எந்த லக்கணமாக இருந்தாலும் 7ல் செவ்வாய் சூரியன் இணைந்தால் பெண்களுடைய ஜாதகத்தில் 7ல் செவ்வாயும் சூரியனும் இணைந்திருந்தால் கணவனுக்கு ஆபத்து ஏற்படுமானா, எல்லாருக்கும் அந்த மாதிரிலாம் ஆயிராது. அதை உங்களுடைய திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஜோதிடர் கணித்து அதற்கான பரிகாரத்தை சொல்லிடுவார். அப்படி சொல்ல தவறுனவங்களுக்கும் இந்த பதிவு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான பதிவாக இருக்கும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, பெண்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இணைகிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய லைஃப் பார்ட்னரை குறிக்கக்கூடிய இடம். இந்த மாதிரி செவ்வாய் சூரியன் இணைந்து இருக்கும் பட்சத்தில் 7ஆம் இடத்துல உங்கள் லக்கணத்துக்கு 5, 9 கூடிய அதிபதி அவர்களுடன் அந்த சூரியன் செவ்வாயோடு சேர்ந்து இருந்தால் இந்த பாதிப்பு ஏற்படவே ஏற்படாது, நன்மைகள் தான் ஏற்படும். அதே போல் 5, 9ஆம் அதிபதிகளும் இந்த சூரியனையும் செவ்வாயும் பார்த்தாலும் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படாது, நன்மைகள் தான் ஏற்படும். அதே போல் உங்கள் லக்கணத்துக்கு குரு யோகராக இருக்கணும். யோகராக இருந்து குருவோட சிறப்பு பார்வைனா 5, 9ஆம் பார்வையால் பார்த்தாலும் 7ஆம் பார்வையால் பார்த்தாலும் இந்த பாதிப்பு குறையும். அதே போல் உங்கள் லக்கணத்துக்கு யோகி பார்த்தாலும் இந்த பாதிப்பு குறையும். அதே போல் விதி 2 என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு 5, 9ஆம் அதிபதிகளாக இருந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த பாதிப்பு ஏற்படாது. அதே போல் சூரியனோ செவ்வாயோ உங்கள் லக்கணத்துக்கு யோகாதிபதியாக இருந்து, அதாவது அந்த 2 பேரில் யாராவது ஒருவர் யோகாதிபதியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த பாதிப்பு ஏற்படாது. அதே போல் உங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இணைகிறாரு அப்படின்னா, அந்த 7ஆம் இடம் சூரியனுடைய வீடாக இருந்தாலும், அதாவது சிம்ம ராசியாக இருந்தாலும், அல்லது சூரியனுடைய உச்ச வீடான மேஷ ராசியாக இருந்தாலும் இந்த பாதிப்பு ஏற்படாது. அதே போல் உங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாயின் சொந்த வீடான மேஷம் விருச்சிகமாக இருந்தாலும், அல்லது செவ்வாயின் உச்ச வீடான மகர ராசியாக இருந்தாலும் இந்த பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படாது. அதே போல் விதி 3, உங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இணைந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க 2 பேருமே நவாம்சத்தில் வர்க்கோத்தமத்தில் இருந்தாலும் இந்த பாதிப்பு ஏற்படாது. அப்போ பாருங்கள் எவ்வளோ விதிவிலக்குகள் உண்டு. எடுத்த உடனே பெண்ணுக்கு லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறாரு, அதனால் பெண்ணோட கணவருக்கு ஆயுள் பங்கம் அப்படின்னு சொல்லிட முடியாது. உங்கள் லக்கணத்துக்கு 7ல் சூரியனோ செவ்வாயோ நீச்சமானால் பாதிப்பு உண்டு. உங்கள் லக்கணத்துக்கு அவயோகியாக சூரியனும் செவ்வாயோ யாரோ ஒருவர் வந்தால் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். உங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்த சூரியனையும் செவ்வாயும் ராகுவோ கேதுவோ சனியோ பார்த்தால் பாதிப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம சீர்தூக்கி பார்த்து தான் லக்கணத்துக்கு 7ல் அமர்ந்த சூரியன் செவ்வாயை கணக்கிட்டு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதி செய்ய முடியும். எல்லாமே இருந்தாலுமே கூட உங்களோட லைஃப் பார்ட்னராக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஜாதகருக்கு லக்கணத்தில் புதன் அமர்ந்தால் கண்டிப்பாக இந்த பாதிப்பு தோஷத்தை ஏற்படுத்தாது. அதே போல் லக்கணத்தில் குரு அமர்ந்தாலும் இந்த பாதிப்பு தோஷத்தை ஏற்படுத்தாது. யாருடைய ஜாதகத்தில், மாப்பிள்ளையின் ஜாதகத்தில் லக்கணத்தில் குருவோ புதனோ வலுவாக இருக்கணும். அந்த லக்கணத்துக்கு குருவும் புதனும் யோகாதிபதியாக அல்லது 5, 9 கூடியவராக இருக்கணும் மாப்பிள்ளையின் ஜாதகத்தில். மாறாக குருவும் புதனும் அவயோகியாகவோ அல்லது மாரகாதிபதியாகவோ
இருக்கும் பட்சத்தில் பாதிப்புகள் உண்டு. இப்படி பல விஷயங்களை சீர்தூக்கி பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். எடுத்த உடனே 7ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன் இருக்கிறாரு, பொண்ணோட கணவனுக்கு கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆகையினால் நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடரை தேர்ந்தெடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுதலை ஆவதற்கு அவர் வழிவகை சொல்லுவார். அதையும் மீறி நான் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்குது, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு சார், என்னோடய கணவருக்கு எனக்கு என்னோடய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 7 சூரியன் செவ்வாய் இருக்கிறாரு, என்னுடைய மாங்கல்யத்தை நான் காப்பாற்றிக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி எழலாம். அதற்கான பரிகாரம் தான் இது. இதை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் தோஷத்திலேருந்து நீங்கள் விடுதலை ஆகி வந்துடலாம். ஒன்றும் இல்லைங்க, திருக்கடையூர் அன்னை அபிராமி கோயிலுக்கு போங்க. அது என்றைக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யோக பலம் பெற்ற நாளாக இருக்கணும், மாப்பிள்ளைக்கும் யோக பலம் பெற்ற நாளாக இருக்கணும். இந்த 2 பேருக்கும் ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திலேருந்து 2, 4, 6, 8 இந்த நட்சத்திரங்கள் வர நாளாக பார்த்துக்கோங்க. அதே போல் மாப்பிள்ளையின் ஜாதகத்திலும் 2, 4, 6, 8 இந்த நட்சத்திரங்கள் வர நாளாக பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த நாளில் நீங்கள் அந்த அன்னை அபிராமி கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு முன்னாடி அன்னை அபிராமிக்கு முன்னாடி அமருங்கள். கோவில் குருக்கள்கிட்ட சொல்லுங்கள், எங்களுக்கு திருவடி திருமணம் செய்து தாருங்கள் என்று கேளுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மாங்கல்ய சரடையை கழட்டி அந்த குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் கொண்டு போய் அந்த அன்னை அபிராமி பாதத்தில் வச்சு அதற்கான மந்திரத்தை சொல்லி திரும்பவும் அந்த மாங்கல்யத்தை உங்கள்கிட்ட கொடுப்பாரு. அந்த மாங்கல்யத்தை நீங்கள் திரும்ப உங்கள் கணவன் மூலயமாக உங்கள் கழுத்தில் கட்டணும். அதில் உள்ள அந்த மாங்கல்ய சரடை மட்டும் எடுத்துடணும். மஞ்சள் கயிறை மட்டும் எடுத்துகிட்டு புது மஞ்சள் கயிறு அவங்களே தருவாங்க. அதில் உங்களோட தலையை கோர்த்து இந்த உங்களுக்கு கட்டினா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். இதை 1 முறைக்கு 2 முறை 3 முறை கூட செய்யலாம். தொடர்ந்து ஒரு 2-3 முறை செய்யும் பட்சத்தில் இந்த தோஷம் முழுமை